ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து தினமுமே ஒரு படிப்பினை தரக்கூடிய ஈமானிய நிகழ்வை பார்த்து வரும். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கல்லறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நம்ம நிறைய விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவர்கள் தான் இந்த உலகத்துக்கே முதல் மனிதர்களாக இருக்கிறாங்க. அப்போ இருந்த வளர்ச்சிகள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் பார்த்திங்கன்னா மக்கள் என்ன ஆகிறாங்க, உலகம் முழுவதும் பரவுறாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதில் நம்ம இன்னைக்கு ஆதம் நபியை பற்றியும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றியும் அவர்களுடைய கல்லறையை பற்றியும் அவர்கள் எவ்வளோ உயரம் இருந்தாங்க அப்படிங்கிறதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல இவர்களை பற்றி பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கே தோன்றிய முதல் மனிதர்களாக இருக்கிறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா நம்மளை மாதிரி இந்த உலகத்தில் படைக்கப்படலை. படைக்கப்பட்டதே சொர்க்கத்தில் தான் படைக்கப்படுறாங்க. அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டு சொர்க்கத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உலகத்துக்கு அனுப்பப்படுறாங்க. ஆனால் அல்லாஹ் இவர்களை உலகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோடு தான் படைத்திருக்கான். அதனால தான் அல்லாஹ் என்ன பண்ணுறான், உலகத்துக்கு அவர்களை அனுப்புகிறான். அனுப்பும்போது 2 பேர்த்தையும் ஒட்டுக்க அனுப்பல, 2 பேர்த்தையுமே வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பிவிட்டான் அல்லாஹ். அதுக்கப்புறம் வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பப்பட்ட இவர்கள் என்ன வராங்க, ரொம்ப நாள் தேடலுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க, சந்திக்கிறாங்க. 2 பேரும் பார்த்திங்கன்னா அரஃபா மலையில் சந்திச்சு கொள்கிறாங்க. அரஃபானாவே ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளுதல்னு அர்த்தம். அதுவும் அந்த அரஃபா நாளில் தான் சந்திக்கிறாங்க. அதனால தான் அதனை நம்ம நினைவுபடுத்துறதுக்காக அரஃபா நோன்பு வைப்போம். இப்படி அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. பாருங்க, சந்திச்சதுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பமாக வாழ்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தைகள்லாம் பிறக்குது. முதல்ல இந்த உலகத்துக்கு வந்தது வேணால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம். ஆனால் முதல்ல இந்த உலகத்தை விட்டு போனது யாருன்னு பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்களில் ஒரு மகன் 2 பேர் சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அடித்ததில் அவர் இறந்துருப்பார். அதனால் என்ன பண்ணுவாங்க, அந்த மகனை என்ன பண்ணியிருப்பாங்க, அல்லாஹ் வழிகாட்டியிருப்பான். அந்த படி அடக்கம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அந்த இடத்துல நடந்துடணும். உடனே உங்களுக்கு புரியாது, என்ன பண்ணணும்னே புரியாது. என்ன இவர் இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் இறந்துட்டாரு, இப்போ இவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அல்லாஹ் ஒரு காகத்தை காட்டுறான். அந்த காகம் என்ன பண்ணுது, குழி தோண்டுது. குழி தோண்டி இறந்த இன்னொரு காகத்தை போட்டுட்டு அந்த குழியை மூடுற மாதிரி அல்லாஹ் காட்டுறான். உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு மகன் இன்னொரு மகனை புதைச்சிட்றாங்க. அதுக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மரணிக்கிறாங்க. அப்போ முதல் மவுத்து அப்படிங்கிறது அவங்களுடைய மகனுடைய மவுத்தாக இருக்குது. அவங்களும் பார்த்திங்கன்னா கபூரில் தான் அடக்கப்பட்டிருக்கு. மண்ணை தோண்டி தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. அப்போ அதுக்கு பின்னாடி மவுத்தான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மண்ணை தோண்டி தான் அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நவீன உலகத்தில் ஒரு முக்கியமான 3-4 இடத்துல இருக்குது. இங்கிலாண்டில் பார்த்திங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கல்லறைன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்காவில் வைக்கிற காரணம் என்னென்னா, அங்கே தான் ஆதமுடைய பீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதம் மலையே இருக்குது. அந்த இடத்துல தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறக்கி விடுவான் பூமிக்கு இறக்கும் போது. அதனால அங்கே பார்த்திங்கன்னா அவர்களுடைய கல்லறை இருக்குது, கபர்ஸ்தனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இமேஜ் போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில ஊர்லேயும் என்ன பண்ணுறாங்க, நாங்களும் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. அப்போ எப்படி ஒரு மனுஷர் இத்தனை பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், யாருக்குமே வரலாற்றின்படி இந்த இடத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கப்பட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கேயுமே என்ன ஆகலை, பதிவாகலை. ஏன்னா அது ஆரம்ப காலகட்டமாக இருந்தனால என்னாச்சுன்னா, அந்த காலத்தில் இறந்தால் புதைச்சாங்க சரி, ஆனால் புதைச்சதை இப்படிலாம் பராமரிக்கணும், இவங்களுக்கு பின்னாடி ஜென்ரேஷன் வருவாங்க, அவங்க இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பார்க்கணுன்னு விரும்புவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்காது. அதனால பார்த்திங்கன்னா அந்தந்த ஊர்களில் ஆதி காலத்து மனிதர்கள் இறந்தவங்க இருப்பாங்கள்ல, ஜனாசாக்கள் இருக்குமில்ல, அந்த எலும்புக்கூடுகள் இருக்குமில்ல, அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இது ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு அது ஆதமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, ஆதம் நபின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 இடத்துல பார்த்திங்கன்னா கல்லறை இருக்குது. அதே மாதிரி தான் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, பைத்துல் முகத்தீஸுக்கு அடியில் ஒரு பங்கர் இருக்குது. அந்த பங்கர்லேயும் என்ன ஆகுது, ஒரு பெரிய மம்மி இருக்குது. மம்மினா ஒன்றும் இல்லை, பதப்படுத்தப்பட்ட உடல்கள் அங்கே இருக்குது. அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு ஆரம்பத்தில் வந்த மனிதர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கேயே கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுடைய உடலும் இருந்துச்சு. அது அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்னு சொல்லிட்டு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலும் ஒரு பக்கம் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா உலகத்தில் 3-4 இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்காங்க. யாருது உண்மை இல்லை, யாருதுமே உண்மை இல்லையா, அந்த காலத்து மனிதர்கள் எல்லாம் சரி, ஆனால் அது ஆதம் தானா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரியாமையே
இவங்களாம் பராமரிச்சுட்டு இருக்காங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் இருக்குது. ஆனால் அந்த காலத்து மனிதர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக இருந்திருக்காங்கன்னா எல்லாருமே 60 கியூபிக் யூனிட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது 90 ஃபீட் இருப்பாங்க, 30 மீட்டர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. 90 அடினா யோசிச்சு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் வந்து ஹைட்டாக இருந்தாங்க. இப்போ மனுஷனுடைய அதிகபட்ச ஹைட்டே 6 அடி தான். நாம் எல்லாருமே 5லேருந்து 5 தான் இருப்போம். நாம் எல்லாருமே 5லேருந்து 6க்குள்ளே இருப்போம். அப்போ 90னா அதை விட 15 மடங்கு ஜாஸ்தி. இப்போ இன்றைக்கி ஒரு மனிதன் வந்து நின்றுட்டு இருந்தால் என்ன ஹைட் இருப்பானோ அதை விட 15 மடங்கு வந்து ஹைட்டாக இருக்கக்கூடிய மனிதன் மட்டும்தான் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதனாக இருப்பான். அதனால் வந்து அந்த மனிதனுடைய எலும்பு கூட தான் கிடைக்கும் போது வந்து அதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்னு சொல்லிக்கிறாங்களோ தவிர அதை வந்து ஜெனட்டிக்ஸ் ரீதியாக வந்து எதுவும் வந்து ப்ரூஃபாக செக் பண்ண முடியல. அப்படி வந்து பார்க்கும்போது யூதர்களும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கிடைக்கக்கூடிய ஆதி காலத்து மனிதர்கள் எல்லாமே வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான், அவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் சொல்லிக்கிறாங்களோ தவிர யாராலையுமே இதுவரையும் இன்னைக்கு வரையும் வந்து பார்த்திங்கன்னா எந்த நபிமாரும் உறுதிப்படுத்திட்டு போல இந்த இடத்துல தான் ஆதம் அவர்கள் வந்து மஃபாத் ஆனாங்க, அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்கன்ட்டு. அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யார் சொன்னாலும் சரி, இதுக்கு மேலே யார் கண்டுபிடிச்சாலும் சரி, அதை நம்ம உறுதிப்படுத்த முடியாது. அவங்கவுங்க அதை நம்பி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு பெரிய கல்லறையை கட்டி விட்டு அதை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து காசு வசூல் பண்ணிக்கிறாங்க அந்த ஊருக்கு வரவங்க எல்லாம் வச்சு. மற்றபடி வந்து யாராலையுமே 100% ஷியூராக சொல்ல முடியாது. ஸ்ரீலங்காலையும் இருக்குது, இங்கிலாந்துலேயும் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலத்துலேயும் இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஹைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.